நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொரி. அப்டேட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூசர் நேம் அபி அப்படின்னு இருக்கு. இது வந்து எனக்கு சம்திங் அபிராமின்னு மாற்றணும். எப்படி மாற்றலாம்னு பார்க்கலாம். ஸோ அப்டேட் அக்கௌண்ட் செட் username equal to like Abhirami. Okay. ஸோ அப்படிங்கிறது அபிராமி அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ நமக்கு வந்து இப்போ இந்த பாஸ்வேர்டு யூசர் நேமும் சேமாக இருக்கணும். யூசர் நேம் அபிராமினா பாஸ்வேர்டு அதே அபிராமி அப்படின்னா எப்படி மாற்றுறது அப்படின்னா ஸோ காலம் ரெண்டும் சேமாக இருக்கணும். பாஸ்வேர்டு இஸ் ஈக்குவல் டு யூசர் நேம் ஓகே. இப்போ யூசர் நேமும் பாஸ்வேர்டும் ஈக்குவலாக மாறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு டேபிள் இருக்கிற வேல்யூ வந்து இன்னொரு டேபிளுக்கு வரணும். அப்படி அப்டேட் பண்ணுறதுனா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற லாஸ்ட் லாகின் அந்த வேல்யூஸ் வந்து அக்கௌண்ட் பேமெண்ட்ல இருக்கிற பேமெண்ட் டேட்க்கு வரணும். இப்போ இந்த அக்கௌண்ட்ல இருக்கிற இந்த லாஸ்ட் லாகின் வந்து இந்த பேமெண்ட் டேட்க்கு ஈக்குவலாக வரணும். ரெண்டு ஈக்குவலாக வரணும். அதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா எப்படின்னா இன்னும் இது ரெண்டு டேபிள் ஜாயின் பண்ணி அப்டேட் பண்ணுற மாதிரி. ஓகே, அதுக்கு ஈக்குவல் காலம் இருக்கணும். இதில் ஈக்குவல் காலம் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி ரெண்டுலேயுமே ஈக்குவலாக இருக்கு. ஓகே, அப்டேட் எந்த டேபிள் அக்கௌண்ட் பேமெண்ட். ஓகே, செட் பேமெண்ட் டேட் ஈக்குவல் டு அந்த டேபிள் நேம் என்ன அக்கௌண்ட் டாட் லாஸ்ட் லாகின் இதிலிருந்து ஃப்ரம் அக்கௌண்ட் டேபிள் வேர் கண்டிஷன் வேர் ரெண்டில் எது ஈக்குவலாக இருக்குது யூசர் ஐடி ஈக்குவலாக இருக்குது. அக்கௌண்ட் டாட் யூசர் ஐடி ஈக்குவல் டு அக்கௌண்ட் டாட் யூசர் ஐடி. இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, இப்போ அக்கௌண்ட் பேமெண்ட். ஓகே, இங்கே 74818 அக்கௌண்ட்டில் போய் பார்க்கலாம். ஓகே, 74818. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. இப்படி தான் வந்து இன்னொரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு நம்ம அப்டேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெலிட் சின்டெக்ஸ். டெலிட் பார்த்தீங்கன்னா சேம் இன்செர்ட் மாதிரி நம்ம எப்படி ஒரு வேல்யூ இன்செர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த வேல்யூ வேண்டாம் அப்படின்னா அதை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த பேமெண்ட் டேபிளில் வந்து இந்த குமாருங்கிறது வேண்டாம், டெலிட் பண்ணிடலாம் அப்படின்னா சேம். ஓகே, டெலிட் டேபிள் நேம் பேமெண்ட் வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி பேயி ஈக்குவல் டு குமார். ஸோ கேப்ஸ் எல்லாம் கேப்ஸ் கரெக்டாக கொடுத்துக்கணும். எக்ஸிக்யூட். என்ன எரர்?
ஓகே ஃப்ரம் ஓகே ஃப்ரம் விட்டுட்டோம். ஸோ delete ஃப்ரம் பேமெண்ட் வேர் பே இஸ் equal to குமார். நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே குமார் போயிடுச்சு. இப்போ மகேஷ் மட்டும்தான் இருக்கு.